வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது மசாலா டோஸ்ட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா டோஸ்ட்டுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வைக்கணும். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு தோலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நறுக்கின உருளைக்கிழங்க கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நசுக்கணும். நான் மேஷர் வச்சு நசுக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு நசுக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் ஜூஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்லைஸில் பட்டர் தடவணும். பட்டர் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும்போது எடுத்து தடவினா ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் முன்னாடியே வெண்ணெயை வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ தடவினா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் உப்பு இல்லாத பட்டர் தான் தடவுறேன். இந்த மாதிரி 2 ஸ்லைஸ்லேயும் பட்டர் எடுத்து நல்லா சமானமாக தடவி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 பிரெட் ஸ்லைஸ்லேயும் புதினா கொத்தமல்லி சட்னி நல்ல சமானமாக தடவணும். சட்னியை ப்ரெட்டில் தடவின பிறகு இதில் ஒரு ஸ்லைஸில் 2 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மேலே பொடியாக நறுக்கின குடமிளகாவும் நான் போட்டிருக்கேன். அடுத்தது இது மேலே வெங்காயமும் தக்காளியும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் சாட் மசாலா தூவி அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். சாண்ட்விட்சை மூடி அடுத்தது டோஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டு சாண்ட்விச் தவா மேலே வச்சு டோஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கிற ஸ்லைஸ் மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவணும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆன பிறகு மெதுவாக மறுபக்கம் திரும்பி ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக டோஸ்ட் ஆன பிறகு தவாலேருந்து சாண்ட்விட்சை எடுத்துட்டு 4 கட் பண்ணி அது மேலே நைலான் சேஃப் தூவி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். மசாலா டோஸ்ட் தயாராக இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்நாக். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ ஈவினிங் டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது, கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி செய்யணும்னா இந்த மசாலா டோஸ்ட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.